ஹாய் ஆல். இப்போ நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் லைட்டனிங் ஷவர் ஜெல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சோடியம் பென்சோயேட், இது வந்து ஒரு ப்ரெஷர்வேட்டிவ். நெக்ஸ்ட் பீட்ரூட் பவுடர். பீட்ரூட் பவுடர்லயே நல்ல கலர் வரும், அதனால நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் ஸ்ட்ராபெரி பவுடர். ஸ்ட்ராபெரி பவுடர் ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். பெக் 150. நம்ம செய்யக்கூடிய இந்த ஜெல் வந்து நல்லா திக்கன் பண்ணி கொடுக்கும். பினாக்ஸ் எத்தனால், பினோனிக், அதாவது ப்ரெசர்வேட்டிவ், எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சிஏபிபி, பெர்ரி பிளாசம் ஸ்மெல்லுக்காக ஆட் பண்றது. வேற எது வேணாலும் உங்களுக்கு ஸ்மெல் பிடிச்ச மாதிரி இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏசிவி, ஆப்பிள் சைடர் வினிகர் அண்ட் கொக்கோ குளுக்கோசைட். கொக்கோ குளுக்கோசைட் நல்ல ஒரு ஃபோமிங் ஏஜென்ட், ப்ளஸ் திக்காகவும் நமக்கு ஜெல் கொண்டு வந்து கொடுக்கும், அதனால அதை ஆட் பண்றோம். டிஎம் வாட்டர் அண்ட் அஸ்கோர்பிக் ஆசிட். அஸ்கோர்பிக் ஆசிட் நம்ம எதுக்கு ஆட் பண்றோம்னா, அது வந்து ஸ்கின் வந்து லைட்னிங் பண்ணி கொடுத்து பாலிஷிங்கா இருக்கும், ஸ்கின் நல்ல ஒரு க்ளோவா கொடுக்கும். அதனால எஸ்சிஐ பவுடர் வந்து ஃபோமிங் பூஸ்டர். இது எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட் தான். இந்த நேச்சுரலான ப்ராடக்ட் வச்சு இப்போ நம்ம ஷவர் ஜெல் மேக் பண்ண போறோம். அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் எஸ்சிஐ பவுடர் 15 கிராம்ஸ். 15 கிராம்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணி ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃபோம் கொடுக்கும், ஜெல் வந்து நல்லா திக்காகவும் வரும், நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சிஏபிபி. சிஏபிபி 20 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ குளுக்கோசைட் 10 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோம் வரும், நல்லா திக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பெக் 150. நம்ம செய்ய போற ஷாம்பு, ஃபேஸ் வாஷ், இந்த மாதிரி ஷவர் ஜெல், இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெக் 150 ஆட் பண்ணும்போது அந்த அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நல்லா திக்கா ஜெல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரு பவுல்ல ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சில்வர் பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வர் பாத்திரத்துல மெல்ட் பண்ற இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணி டபுள் பாயில் மெத்தட்ல வச்சு மெல்ட் பண்ணுங்க. ஒரு சில கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திக்கா இருக்காது, அது வந்து ஹீட் வந்து தாங்காது. அது பார்க்கறதுக்கு திக்கா இருந்தாலுமே கெட்டியா இருக்கும் பவுல், ஆனா அடுப்புல வச்சோம்னா அது இதாயிரும், பேர்ன் ஆயிரும், டப்புன்னு வெடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக நீங்க சில்வர் பவுல்ல வந்து வச்சு மெல்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் டிஎம் வாட்டர் வந்துட்டு இப்போ ஆட் பண்றேன். டிஎம் வாட்டர் வந்துட்டு 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே டிஎம் வாட்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்டே பவுல்ல ஆட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க இப்ப நம்ம ஆட் பண்ண சிஏபிபி, எஸ்சிஐ பவுடர், கொக்கோ குளுக்கோசைட், பெக், இது எல்லாமே 1 by 1 நெக்ஸ்ட் ஆட் பண்ணி கூட நீங்க பாயில் பண்ணலாம், டபுள் பாயில் பண்ணலாம். நான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து டிஎம் வாட்டர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது நல்லா மிக்ஸ் ஆயிக்கும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். நமக்கு இப்போ சீக்கிரமா மெல்ட் ஆகணும்னா நீங்க வந்து நான் கொடுத்துருக்கிற மாதிரி 1 by 1 ஆட் பண்ணி செய்யுங்க. இல்ல கொஞ்சம், ஏன்னா தண்ணி கொஞ்சம் சூடாகி அதுக்கப்புறம் தானே அதெல்லாம் மெல்ட் ஆகும். அது இல்லாம தண்ணியில போட்டு மெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் அது மெல்ட் ஆகும். அதே நீங்க டைரக்டா நீங்க மெல்ட் பண்ணும்போது சீக்கிரமா மெல்ட் ஆயிடும், அதனால நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்துட்டு ஸ்ட்ராபெரி பவுடர் 5 கிராம்ஸ், பீட்ரூட் பவுடர் 5 கிராம்ஸ், ரெண்டுமே மெஷர் பண்ணி பீட்ரூட் பவுடர், ஸ்ட்ராபெரி பவுடர் ரெண்டுமே இப்போ இந்த ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, தண்ணி சூடா இருக்கும் போதே நம்ம அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பவுடர் வந்து ஸ்கின் கலர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், டேன் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனா மாத்தி கொடுக்கும். அதனால நம்ம வந்து பீட்ரூட் பவுடர் ஆட் பண்றோம். ஸ்ட்ராபெரி பவுடர் வந்து இப்போ நம்ம அந்த ஸ்ட்ராபெரி பவுடர் வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நம்ம வெயில்ல போனோம்னா அது ஒரு சன் ப்ரொடெக்ஷன். அதாவது நம்ம வெயில்ல போனா கூட நம்ம ஃபேஸை வந்து அந்த சன் கிட்ட இருந்து பாதுகாத்துக்கும், டேன் வராம பாதுகாக்கும். அது ஒண்ணு இருக்கு. அது இல்லாம ஸ்கின் வந்து நல்லா கலர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். ஸ்கின் நல்ல க்ளோவா பாலிஷா இருக்கும். அது இல்லாம ஒரு 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 ஃபுட்டு, ஒரு ஜூஸ் குடிச்சா நமக்கு எப்படி ஃபீல் ஆகும், நல்லா ஒரு ரிஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வந்து ஆட் பண்ண ஒரு ஃபேஸ் பேக்கோ சீரமோ இந்த மாதிரி க்ரீம்ஸோ நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான நரிஷிங், மாய்ஸ்சரைசிங் எல்லாமே இந்த ஸ்ட்ராபெரி பவுடர் கொடுக்கும். ஸோ அதனால வந்து ஸ்ட்ராபெரி வந்து இன்டேக்காவும் நம்ம எடுத்துக்கலாம், இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம், எக்ஸ்டர்னலாவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த சூடு இருக்கும்போதே நம்ம அந்த பவுடர் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பாயில் ஆன மாதிரி ஆயிருக்கும்.
அதுக்கப்புறமா நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா ஆஸ்கோர்பிக் ஆசிட், விட்டமின் சி பவுடர் அது வந்து ஆட் பண்ண போறோம். விட்டமின் சி பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நாம ஏன் இந்த ஸ்ட்ராபெரி விட்டமின் சி எல்லாம் இதுல ஆட் பண்றோம்னா, இப்ப வெய்ய காலத்துல நம்ம ஃபேஸ் வந்து தண்ணி சத்து இல்லாம ரொம்ப டல்லா இருக்கும். இப்ப வேத்துட்டுச்சுன்னா ஃபேஸ் உடம்பு எல்லாமே தானே வேத்துடுது. அதனால நிறைய வாட்டர் கண்டென்ட் வந்து லாஸ் ஆயிடும். அதனால நம்ம வந்து இதுல ஸ்ட்ராபெரி பவுடர், அஸ்கோர்பிக் ஆசிட் இதெல்லாம் ஆட் பண்றோம். அஸ்கோர்பிக் ஆசிட், விட்டமின் சி பவுடர் வந்துட்டு 1 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கிராம் ஆட் பண்ணிட்டு சோடியம் பென்சோயேட் ஆட் பண்றோம். சோடியம் பென்சோயேட் ஏன் ஆட் பண்றோம்னா, நம்மளோட வெஜிடபிளோட பவுடரோ ஃப்ரூட்டோட பவுடரோ ஆட் பண்ணிருக்கிறதுனால சீக்கிரமா ஃபங்கல் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சோடியம் பென்சோயேட் ஆட் பண்றோம். சோடியம் பென்சோயேட் வந்துட்டு 0.50, அதாவது 1/2 கிராம் வந்து நம்ம இதில் ஆட் பண்றோம். சோடியம் பென்சோயேட் வந்து அவ்வளோ ஒரு ஹார்ம்ஃபுல் கிடையாது. மைல்டான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். இப்போ நம்ம ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, மசாலா வெரைட்டிஸ், ஜாமு, சாஸு இதில் எல்லாமே வந்து சோடியம் பென்சோயேட் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம தாராளமாக வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபினாக்ஸி எத்தனால் வந்துட்டு 1 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபினாக்ஸி எத்தனால் 1 கிராம் ஆட் பண்ணிட்டு பெர்ரி பிளாசம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆர் ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் ஸ்மெல் ஆர் ஃப்ளவர் ஸ்மெல் உள்ள ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்ல ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் நம்ம குளிக்கும் போது. இப்போ பாருங்க நம்ம ஷவர் ஜெல் ரெடி ஆயிடுச்சு. அப்ளை பண்ணும்போது பாருங்க நல்லா ஃபோமும் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு வாஷ் பண்ணிட்டு கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். டைரக்டா ஸ்கின்லயே அப்ளை பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல லூஃபால வந்து ஒரு 4-5 டிராப்ஸ் போட்டுட்டு அதை நல்லா ஃபோம் வர மாதிரி கொண்டு வந்து பாடி ஃபுல்லா தேய்ச்சி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த லூஃபால போட்டு தேய்க்கும் போது நல்லா ஃபோம் வரும். இப்போ நான் வந்து இதுல ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் மென்தாலும் ஆட் பண்ண போறேன். மென்தால் 1 கிராம் ஆட் பண்ணிக்கிங்க. அதோட மென்தால் ஆட் பண்ண வீடியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் பெரிய பிளாசம் ஆட் பண்றேன். நீங்க ஃப்ரூட்டோட ஸ்மெல்லோ இல்ல வேற ஸ்ட்ராபெரி ஃப்ளவரோட ஸ்மெல் இது மாதிரி எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நாம கொடுத்த இந்த இன்கிரீடியன்ட்டுக்கு 200 ml வந்து நமக்கு இந்த ஷவர் ஜெல் கிடைச்சிருக்கு. 200 ml வந்துட்டு 180 வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம். இல்ல 200-250 வரைக்கும் நீங்க சேல் பண்ணலாம். இந்த ஷவர் ஜெல் 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சீக்கிரமா இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு என்னோட யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் ஆர் மைனஸ் எது இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் ரெசிபிஸ் கற்றுக்கணும்னா என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.